ஜி பாம்பு ஜி தெரியுதா? பாவண்டாய வண்டி டே. ஐயோ ஐயோ Hey guys, back to our channel. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சதாசிவகோணம் வாட்டர் ஃபால்ஸ். இட் இஸ் லொக்கேட்டட் இன் ஆந்திர பிரதேஷ். சென்னையிலேருந்து 140 கிலோமீட்டர். ஸோ இப்போ நம்ம கிட்டே வந்தாச்சு. நமக்கு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அப்படியே ஊர் உள்ள பூந்து வந்துகிட்டு இருக்கோம். ஸோ ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஸோ வாங்க. காய்ஸ், இதுதான் சதாசிவகோணோட என்ட்ரன்ஸ். இந்த செக் போஸ்ட்டை க்ராஸ் பண்ணி 10 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணால் தான் உங்களால் ஃபால்ஸை ரீச் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ட்ரெக் பண்ண போகிறதில்ல, நம்ம வந்து பைக்கில் தான் போக போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு தான். ஸோ வாங்க ஆஃப் ரோடை என்ஜாய் பண்ணலாம். 165 கிலோமீட்டர்ஸ் ஆண்டா, 140 தான் நினச்சேன். ஸோ ஓகே, அண்ணா வந்து செக் போஸ்ட்டை ஓப்பன் பண்ணி விட்டார். ஸோ நம்ம கிளம்புறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாங்க போகலாம் ஜி. நைஸ் நைஸ் நைஸ். ஐயோ ரைட்டு போன மாதிரி தான். கீழே விழாமல் போனால் சரி தான். அல்ட்டி அதான் ஐயோ ஏற மாட்டேங்குது. வேணாம் போயிடலாஞ்சி. என்னாச்சி ஆமாம், ப்ளூ பீஸ்ட்லாம் போயிடுவாப்புல. இங்கே விழாமல் இருந்தால் சரி. அப்பா பயங்கரமாக இருக்கான். இங்கே கல் கொட்டி வச்சுருக்கிறது பேசாமல் அந்த கிராவல் கொட்டி ரோடாச்சும் போட்டிருக்கலாம். இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. எஸ் மக்களே, நீங்கள் பைக்கை எடுத்து கொண்டு வருவது ஓன் விருப்பம். நாங்களே கஷ்டப்பட்டு தான் போய்கிட்டு இருக்கோம். இங்கே டயருக்கு எதானாலோ இல்லை பஞ்சர் ஆனாலோ ரிட்டன் தள்ளக்கூட முடியாது. நீங்கள் வரதா இருந்தால் கொஞ்சம் கேங்கோடு வாங்க, ஹெல்ப்புக்காக ஆள் இருக்கும். இந்த பக்கம் தானா? இப்போ ஒரு குரூப் உட்காந்துட்டு இருந்தாங்கல்லங்க, அவங்க தான் 40 மினிட்ஸுக்கு முன்னாடி நடக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கேயே அதுக்குள்ளே ரெஸ்ட்டாக போட்டாங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, என்னன்னாலும் பரவாயில்ல, பைக்லேயே வந்துட்டு போயிடலாம். ட்ரெக் பண்ணி போகிறது அதுவும் இந்த வெயிலில் ரொம்ப கஷ்டம். முக்கியமாக தண்ணிலாம் சும்மா சர மாதிரியே காலியாகும். அதான் 1 மணி நேரமாக இங்கே தான் வந்துருக்கானுங்க. அதுக்கு வண்டியிலே வந்துருக்கலாம். கார்லாம் தட்டுறதுக்கு சான்ஸ் இல்லைல்ல அவ்வளோவா. அந்த வாட்டர் கிராசிங்கில் மட்டும் கொஞ்சம் தட்டியிருக்கும். வந்துருக்காங்க, ஒரு 10 பேர்கிட்ட வந்துருக்கானுங்க. அதே தான் வண்டினா கூட பரவாயில்ல, 2 பேராக மாற்றியாவது தள்ள விடலாம். ஆஹா, மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
முடிஞ்சிட்டான். நம்ம டயர் எதுவும் பிரச்சனை வைக்காத வரைக்கும் நமக்கு சந்தோஷம். ஆனால் இப்போ அங்கே பைக்கை பார்க் பண்ணியிருந்தோன்னா எப்போவுமே ஒரு ஆள் இருந்துகிட்டு இருப்பார்ல பைக் சேஃப்டிக்கு வெளியில் அந்த செக் போஸ்ட்டுக்கிட்ட உள்ளே விட்றது. ஆனால் நம்ம ஓன் ரிஸ்க் தான். என்கிட்ட டிஸ்க்லாக் இருக்குது அதுதான். ஆனால் அதை தான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேறு வழி இல்லை உங்களுக்கு. அந்த ஒரு ரூட்டு மட்டும்தான் இருக்குது. அதுதான் நோட் பண்ணிட்டாங்களா ஜி பைக் நம்பர்லாம்? ஒரே ஒரு நம்பர். ஓகே. யாரா அவன் புகைக்குள்ளேருந்து போயிட்டுருக்கான்? டேய் இருடா, நீ பின்னாடியே வாடா. அதான் அடா பாவி சிக்கிட்டான். இரு நாங்களே ஃப்ரண்ட்டில் போயிடுறோம். என்ன ஒரு போர்டு வைக்கிறானுங்களா? இல்லை, ஆனால் ரெண்டுமே போய் ஒரே இடத்துல தான் மீட் பண்ண சொன்னானுங்க. அது வழியே இல்லை. சரி வாங்க இப்படிக்கா போவோம். இதான் நல்லா இருக்குது. எதுக்கு மறுபடியும் தண்ணியில் இறங்கிட்டு? சரி அவ்வளோதான். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் சிக்னல்லாம் கிடைக்காது. ஆமாம் ஜி, ஆஃப்லைன் மேப் கைஸ். நீங்கள் வரீங்கன்னா ஆஃப்லைன் மேப் டவுன்லோட் பண்ணிட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. ஜி இதுக்கு மேலே வழியே இல்லை போலியே. ஜி வழி இல்லை ஜி இதுக்கு மேலே வண்டியில். ஐயோ செமையாக இருக்கான். சீரியஸாக செம்மையாக இருக்கான் ஜி. ஜி பாம்பு ஜி தெரியுதா? அந்த மூங்கிலுக்குள்ளே போகுது பாருங்க, பெரிய பாம்பு. ஜி பாம்பு பெரிய பாம்பு. ஏன் ஜி? ஐயோ காட்டுக்குள்ளே வந்துட்டு பாம்புக்கு பயந்தா எப்படி? கருப்பா அது உள்ள தெரியுதா? அதோ தெரியுது பாருங்க. இந்த பக்கம் தான் ஜி வருது. உள்ள அதுக்குள்ளே போயிடுச்சு. சத்தியமாக நான் உருட்டுறேன்னு நினைக்காதீங்க. இப்போ இந்த பக்கம் வரும், நான் காட்டுறேன். ஜி ஐயோ இதில் ஜூம் கூட போய் காட்ட முடியாது. இந்தாண்டா ஃபஸ்ட்டு அந்த மூங்கில் இது இருக்குல்ல, அது கீழே பார்த்துக்கிட்டே இருங்க வெளியே வருதான்ட்டு. என் கண்ணுக்கு இன்னும் தெரியல, ஆனால் அது உள்ளே போயிடுச்சு. ஸ்லிப்பாக இருக்குமா? ஏய் அவனை கத்துறாஞ்சி. தண்ணி இன்னும் ஃபால்ஸே போகலையாம். சரி ஓகே போவோமா? ஆஹா நான் ஜில்லுன்னு இருக்கான் தண்ணி. ஐயோ அமிங்கிட்டாஜி. வா சீரியஸாக வேறு லெவல் கைஸ். என்ன லைட்டாக காலு சுளுக்கு பிடிச்சிக்கிட்டான். இன்னொரு பகுதிக்கு வந்து விட்டோம். ஐயோ உக்காருது. மாஸ் பண்ணுறாங்க ஜி. ஆனா ஜி அங்கே யாரோ போகிறாங்க ஜி ஆர்சி அசால்ட்டு ஜி. ஆனால் அவன் வேற லெவல் ஜி. நம்ம மட்டும் என்ன சும்மாவா? வாங்கடா ஏறிட்டோம்ல. பா எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கான் ஜி. செம பயங்கரமாக இருக்கான் வியூவே. அதான் சித்தப்பு நீங்கள் எங்கே இங்கே கடிச்சு வச்சிடாத ப்ரோ. அதான் வேற மாதிரியா ஜி? ஆர்சி உண்மையிலே ஃபன் பண்ணிட்டு இருக்கான் ஜி அவன்.
கையெல்லாம் வலிக்குது. மாட்டிக்கினாரு ஒருத்தர். ஸ்டாண்டு போடாமே நிற்கிது கண் மாதிரி. போச்சா? நீங்கள் போங்க ப்ரோ, உங்கள் மேலே அடிக்கும். என்ன பண்ணுங்க போங்க போங்க ஏற்றுடுங்க ஜி. ஏற்று. இவ்வளோ நேரம் நல்லா கோஆப்ரேட் பண்ணானே, ஏன் இப்போ இப்படி பண்ணுறான்? ஆர்சியின் கதறல். ஸ்ட்ரைட்டே வந்தால் பாருது. சரிங்க சரிங்க, மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டா. இரு 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 இரு. டே பாவண்டாயா வண்டி. டே ஐயோ ஐயோ, புகையை அடிச்சு விட்டான். நைட்டு தாண்டா வாட்டர் வாஷ் பண்ணேன். இறக்கா கீழே இறக்கி ஏற்று. ஃபுல்லாக இறக்கு. மாட்டிக்குமா? நம்ம அவஸ்தைப்பட்டது எல்லாமே ஃபைனலி சோழ நகரத்தை கண்டுபிடிச்சாச்சு. 2 மணி நேரம் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு. இப்போ பைக் வந்து பார்த்தீங்கன்னா செட்டு கீழே பார்க் பண்ணியாச்சு. அங்கே இருக்க பாருங்க, அதோ அங்கே இருக்கா தெரியுதா? அங்கே ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க. யாருமே இல்லைங்க ஆக்சுவலாக. 4 பேர் இல்லை, 4 பெரியவர்கள். இங்கே ஃபால்ஸ் எங்கே இருக்குது? நடந்து வர்றது கஷ்டம்னா அதை விட பைக்கில் மேலே ஏறுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம். ஆர்சி எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க? உங்கள் கருத்து? கருத்தா என்ன சொல்கிறது? செத்துட்டியா? நடந்து கூட வந்திருக்கலாம் போல இருக்கு. ஆர்சி எடுத்துகிட்டு அதை நடந்து வந்தால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 3.5 hours கிட்ட ஆகும். நம்ம பைக்கில் வந்ததுக்கே 2 மணி நேரம். ஸோ மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோயில் இருக்கும். அப்படியே கீழே இறங்கி போங்க. ஆக்சுவலாக இங்கே 2 ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஐயாவாரி ஃபால்ஸு, அம்மாவாரி ஃபால்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஐயாவாரி ஃபால்ஸ் தான். சவுண்டு கேட்குது, உங்களுக்கு கேட்குதா? தண்ணி ஆக்சுவலாக கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. இதுதான் அந்த சதாசிவா போன வாட்டர் ஃபால்ஸ். சிவன் தவம் இருந்த இடமாஞ்சு இது. ஆமாம். வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபால்ஸில் வந்து நம்ம குளித்தோம்னா நம்ம உடம்புல எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் தீராத நோய்களும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு 1008 பிரச்சனை இருக்குது. வாங்க போய் குளிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க இதுதான் ஐயாவாரி வாட்டர் ஃபால்ஸ். ஐயாவாரி தானே? இப்போ அம்மாவாரி ஃபால்ஸில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வருதான். அங்கே போய் குளிச்சுட்டு இறங்கக்குள்ளே இதில் ஒரு குழியில் போட்டுட்டு கிளம்பலாம். நம்ம இப்போ வெள்ளையங்கிரி ஏறுற மாதிரி குச்சி வச்சு தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது. 4 என்ன படிக்கட்டு போக போக பெருசாகிட்டே போகுது. ஐடி கம்பெனிக்கு போகிறத நிறுத்துங்கடா சொன்னா கேட்குறீங்களா? ஒரே இடத்துல உட்காந்து அதான் அந்த கருமத்தில் தான் நானும் வந்துட்டேன். என்ன பண்ணுறது? கூடிய சீக்கிரம் ஓன் பிஸ்னஸ். குட் லக். ஓகே.
மேலே இருக்கிற ஃபால்ஸை பார்த்துட்டு அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஜி அவங்களாம் யார் தெரியுமா? அவங்க சித்தர்கள். சத்தியமா சித்தர்கள். அங்கே பாரு வழிகா சீரியஸாக வழிகாட்டும் நிஜமா. நீங்கள் நம்பலாம் போங்க. சித்தரை ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணணும். காய்ஸ், இந்த அம்மாவாரி ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி செம்ம சில்லுன்னு இருக்கு. அம்மா வாசல் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏதோ எங்கள் நேரம் ஃபால்ஸில் தண்ணி வந்துட்டு இருக்கு. வாங்க நம்ம தண்ணிக்குள்ளே போகலாம். ஸோ டூட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. அதான் நான் கேமரா காமிச்சா பேச மாட்டீங்களே. மற்ற டைம்லாம் வாய்க்கு தெரியும். கேஷுவல் இப்போ பேசுங்க. தண்ணி உண்மையிலே செம்ம சில்லுன்னு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நானே ஷார்ட்டு தான். அந்த ஃபால்ஸு கிட்ட போகவே முடியல. ஸ்விம்மிங் தெரிஞ்சிருந்தால் மட்டும் போங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 அடி ஆழம் இருக்குது. ஒரு 9 அடி ஆழம் இருக்குது. ஸோ இங்கே இவ்வளோ தான் ஆழம் பாருங்க. அதுக்கு மேலே போனால் ஓகே. கீழே முக்கி எடுக்கிறது நல்லா இருக்கும். உள்ளே போங்க. அவர் கிட்ட வரும்போது கீழே போங்க. ஜி கீழே போங்க. நான் கீழே அப்படியே போயிட்டு வச்சுக்கிறேன். கைஸ், இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது, 3rd ஃபால்ஸ் மேலே. ஆனால் நமக்கு அங்கே போகிறதுக்கான டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே டைம் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்புறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். திரும்ப சென்னை வரைக்கும் போனோம். ஆமாம், பைக்கில் ட்ரெக்கிங் போனோம். அந்த ட்ரெக்கிங் கைஸ், இப்போ நம்ம இந்த அம்மாவாரி ஃபால்ஸ்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அங்கே பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு, அங்கே கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு மறுபடியும் கீழே இறங்க ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ வாங்க போகலாம். சிவனோட தலைமுடி மாதிரியே இருக்குல்ல, அதனால தான் இதை வந்து ஐயாவாரி ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் குளித்தா தான் உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையும் போகுமா. வாங்க நம்ம போய் குளிப்போம். நம்ம பண்ணுற பெரிய தப்பே இதுதான். நம்ம ரொம்ப தூரம் ட்ரெக் பண்ணி வரும்போது நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆகுது இல்லை. நம்ம சடனாக போயிட்டு தலையை காட்டும் போது என்ன ஆகுதுன்னா, அங்கங்கே சதை பிடிக்கிற மாதிரியே இருக்குது. அது என்ன சொல்லுவாங்க, நல்லா பிடிக்குது.
கொஞ்சம் கொஞ்சமாக பாடியை கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நினைங்க. ஓகே. சித்தூர் டேமா? ஸோ இதோட பேர் எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ நான் டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. வா, வேற லெவல் வியூ. ஜி இங்கே பாருங்க வியூவை. வாவ், கேமராவில் கூட அந்த அளவுக்கு தெரியல. சீரியஸாக நேரில் வேறு லெவலில் இருக்குது. தூக்குங்க ஜி. அப்பா, ஃபைனலி திரும்ப இந்த செக் போஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் உயிரே வருது. கமான்ஜி தூக்குங்க.